அந்த பேரின்பத்தை வந்து பெருசாக நினைக்கிறதுனால இவங்களுக்கு சிற்றின்ப நாட்டம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க. திருமணத்துக்கு இது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 7ஆம் பாவ அதிபதியாக கேது வராரு, அல்லது கேது 7ஆம் பாவத்தோட தொடர்பில் இருக்குது, இல்லை தசாபுத்திகள் அப்போ நடக்கிற திருமணத்துக்காக நம்ம எடுக்கிறப்போ தசாபுத்திகளில் கேது இருக்கார், அந்த கேது என்ன தன்மையோடு இருக்கார், இதையெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து இவங்க வந்து அந்த சிற்றின்ப நாட்டம் பெருசாக நாட்டம் காட்ட மாட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த பெண்களுக்கு அவங்க எந்த ஒரு பிரியத்தையும் காட்டலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாழ்க்கை வந்து சந்தோஷத்தை கொடுக்காது இல்லைங்களா. அதனால் 7ஆம் பாவத்துக்கு கேதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருந்து திருமணம் நடக்கிற நேரத்தில் அந்த தசாபுத்திகளும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம திருமண பொருத்தம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும்.